ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க பார்க்க போகிற ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்டாக் டயலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு இந்த ரிவோ ஃபோன் டயலர் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம நியரஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் லுக்கில் தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா கிட்டப் வெப்சைட்டில் வந்து பார்த்தா இருக்குது. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே ஏபிகே ரிலீஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு மெயினில் வந்து பார்த்தா கான்டாக்ட், அதுக்கப்புறம் ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நீங்கள் கான்டாக்ட் வந்து பார்த்தா ரொம்ப நீட்டாக வந்து பார்த்து அலைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் வந்து இருக்குது. ஸோ ரீசெண்ட்லி நமக்கு வந்து பாருங்கள் அந்த லுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டயலர் இன்ஸ்டால் பண்ணும்போது லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும், கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த காலிங் யூஐ வந்து பாருங்கள். இதான் நமக்கு வந்து பார்த்தா காலிங் யூஐ சூப்பராக வந்துருக்கு. இந்த டயலரில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து பார்த்தா கிடையாது. நீங்கள் கால் ரெக்கார்டிங் மோஸ்ட் அதிகமாக போடுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா பழைய டயலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டியோ. இதில் நமக்கு வந்து இப்போ நிறைய ஆரஞ்சு ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஃபில்டர் இருக்கிறது வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டும், பேலன்ஸு, அதுக்கப்புறம் போலார், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் வந்து இருக்கும். நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ஃபில்டர் நமக்கு அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு அதை ரெடியூஸ் கூட பண்ணிக்க முடியும். கீழே ஸ்லைடர் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலம் ரெடியூஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் நமக்கு வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு சில ஃபில்டர்ஸ் நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம அதுவும் ஆட் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கீழே நமக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அங்கே நம்ம வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம கான்ட்ராஸ்ட் எவ்வளோ இருக்கணும், ஷார்ப் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு சூப்பரான ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்கி. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டோட ஓன் மொபைல் வால்பேப்பரும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரீசெண்ட்டு, ரேண்டம், அதுக்கப்புறம் பாப்புலர் கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு வந்து எல்லா ஃபோன் பிராண்டில் டிஃபால்ட்டாக ஒரு சில ஸ்டாக் வால்பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வால்பேப்பர் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஆட்டோ சேஞ்ச் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரில் ஃபேவரட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஃபேவரட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வால்பேப்பர் வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வால்பேப்பர் அடிக்கடி மாற்றுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கி கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் V9 கிராஃப்ட். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுல ஒரு சில பேசிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். கிராப் வீடியோ, என்ஹான்ஸ் வீடியோ, ட்ரிம் வீடியோ, ரெடியூஸ் வீடியோ சைஸ், அதுக்கப்புறம் வீடியோலேருந்து ஆடியோ மாற்றுறது, அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கிராப் வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஆட் வரும். அந்த ஆட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஏரியா வந்து கிராப் பண்ணி நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நம்ம மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆயிரும். இந்த என்ஹான்ஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வந்து பிரைட்னஸ் ஆட் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுறது, சேச்சுரேஷன் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரெடியூஸ் வீடியோ சைஸ் வந்து இருக்குது. உங்கள் வீடியோட ஃபைல் சைஸ் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோ இருக்குது, அந்த வீடியோ MP3 கன்வெர்ட் பண்ணுறதா பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வாய்ஸ் சேஞ்சர் வந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சிங்கேஜ். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி வால்யூம் ஸ்லைடோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் அண்ட் பொசிஷன் இருக்கும். உங்களுக்கு அந்த வால்யூம் ஸ்லைடர் எந்த அளவுக்கு சைஸ் இருக்கணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வரணுமா ரைட்டில் வரணுமா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் விசிபிலிட்டி வந்து இருக்குது. நீங்கள் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, எத்தனை செகண்ட் கழிச்சு நமக்கு ஹைட் ஆகணும் அப்படின்னு கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து ஸ்கின்ஸ் இருக்குது. இந்த ஸ்கின்ல வந்து பாருங்கள் நிறைய ஃப்ரீ ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கோ அது ஈஸியாக வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் அதோட ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து இன்னும் கூட கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம பண்ணி முடிச்சக்கப்புறம் லுக் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருக்கு. ஸோ உங்கள் ஃபோனோட வால்யூம் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா இது மூலமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று சூப்பரான மியூசிக் பிளேயர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பூமிங் மியூசிக் இந்த ஆப் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் ஏன் பெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் வந்து பார்த்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எங்கேயுமே நமக்கு வந்து பார்த்து ஆடுன்ற சுத்தமாக வந்து பார்த்தா கிடையாது. இதோட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் லேட்டஸ்ட் ஆட் பண்ணது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்க முடியும். ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன சாங்லாம் கேட்டோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மீடியா பிளேயர் லுக் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ட்ராக் மாறும்போது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு அந்த பேக் சைடில் வந்து மெட்டீரியல் தீம் எக்ஸ்பிரஸிவ் பார்க்க சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து சவுண்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட் லெவலில் கேட்கணும், ரைட் லெவலில் கேட்கணும்னு சொல்லி நம்மளே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்பீட் அண்ட் பிச் நம்மளால் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவலைஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப் டைமர் வந்து பார்த்தா
கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்க் யூசேஜ். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணும். ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பெரிய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஃபஸ்ட் அந்த ஃபைல்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் என்னென்ன பெரிய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ மோஸ்ட்டாக ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அது வேணாம் நினச்சோம் அப்படின்னா கிளிக் பண்ணி டெலிட் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எந்தெந்த ஃபோல்டர் எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்குன்னு பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளே மேனுவலாக போய் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஏஐ வெப்சைட்டில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணாலும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்ட் எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லா விஷயத்துக்கும் ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ChatGPT வந்து போய் எல்லா வேலையும் பண்ணிடும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ChatGPT கொடுத்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறோம். பட் ஆனால் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு தனி ஒரு ஏஐ வெப்சைட் இருக்குது, பட் நம்ம மோஸ்ட்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து போய் இந்த ஆப்பில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ஆஃப் ஏஐ. ஸோ இதில் நமக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே போகலாம், அந்த அளவுக்கு வந்து போய் ஏஐ வெப்சைட் இருக்குது. இந்த ஆப்லேயே நமக்கு வந்து பார்த்தா காட்டுது இது என்ன ஏஐ வெப்சைட், அந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஏஐ வெப்சைட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓஷன் ஆஃப் ஏஐ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னென்ன ஏஐ வெப்சைட் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேணுன்றது நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபிகர். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் ஷேர் பண்ணுறோன்ற போது அப்போ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஹைட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பேஜ் வந்து இருக்குது, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் ஷேர் வரும். ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கான்ஃபிகர் அப்படின்னு ஆப் வந்து காட்டும். அந்த ஆப் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் நமக்கு ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஜஸ்ட் அதை நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் நமக்கு வந்து பிளர் ஆயிரும். அதுக்கப்புறம் மீசை சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம வேணுன்றதை பிளர் பண்ணிட்டு திரும்பி ஷேர் பட்டன் இருக்கும், அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஆப் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் கூட்டோ. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பரான ஃப்ரீ வால்பேப்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய வால்பேப்பர்ஸ் நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கேட்டகரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரைஸ் வைஸில் நம்ம பார்த்து வேணுன்ற வால்பேப்பர் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வால்பேப்பர் ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தர மாட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஈஸியாகவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணுற இமேஜ் நம்ம கேலரிக்கும் வந்துடுது. தென் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வீக்லி வால்பேப்பர்ஸ் வந்து இருக்கும். தென் மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்க வால்பேப்பர்ஸ்லாம் இதில் வந்து காட்டும், உங்களுக்கு வேணும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் இருக்க வால்பேப்பர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இல்லை உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X8 Pro பற்றி ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மோட்டோட S70 Fusion விசஸ் நத்திங் ஃபோன் 4A அதுக்கான கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.